ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கொய்யாப்பழம்னு? கன்னியாகுமரியில் இது சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க பெருசாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதனால் நான் வாங்கினேன். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொய்யாப்பழம். எனக்கு இது பார்க்கும்போது உண்மையுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு கொய்யாப்பழம் இவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஏன்னா நம்ம ஊர்லலாம் பார்க்கும்போது நாட்டு கொய்யாப்பழம்னு சொல்லுவோம்ல, எவ்வளோ பெருசு தான் இருக்கும். மிஞ்சி போனால் இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அதுதான் நாட்டு கொய்யாப்பழம். இது ஹைப்ரிட்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி இருக்குது. எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வாய்ஸ் வர மாட்டேங்க. மற்றபடி பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு இந்த கொய்யாப்பழம். பார்க்க அழகாக இருந்துச்சு. இங்கே ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இப்படியே எடுத்து சாப்பிட முடியாதுல்ல. ஸோ வெளியே வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கும் இதை காமிக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கொய்யாப்பழம் இருக்கும். நாட்டு கொய்யாப்பழம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாகவே ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வர கொய்யாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது. கன்னியாகுமரியில் இதுக்கு பேர் பேரிக்காய்ன்னு சொல்லுவாங்களாமா. பேரக்காய்ன்னு நினைக்கிறேன். பேரிக்காவோ பேரக்காயான்னு தெரியல. சம்திங் இங்கே இது பேர் அப்படி வித்தியாசமாக தான் சொல்லுவாங்க. பட் நம்ம ஊரில் கோயம்புத்தூர் சைடு, சேலம் சைடு, இந்த மாதிரி சைடெலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் கொய்யாப்பழம்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு? பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. பட் இது ஹைப்ரிட்னு நினைக்கிறேன். இது நாட்டுக்காயாக இருக்க வாய்ப்பில்லை. இது ஹைப்ரிட்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கொய்யாப்பழம் சாப்பிட்றத விட குட்டி குட்டி கொய்யாப்பழம் இருக்கும் பார்த்திங்களா, அது சாப்பிட்றது இன்னுமே நல்லது ஹெல்த்துக்கு. எனக்கு கொய்யாப்பழம்னா ரொம்ப இஷ்டம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயுமே ரெட் கலர் கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. உங்கள் யாருக்கெல்லாம் கொய்யாப்பழம் ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா செம்ம மழை. உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லுங்கள். இத்தனை நாள் மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.